நாளின் ஆரம்ப வேளையிலே ஒரு சிறு கூட்டமாக கூடத்தக்கதாக தேவன் இந்த அருமையாக கொடுக்கப்பட்டுள்ள அந்த தருணத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னுமாக சகோதரர் டியான்காகவும் தாமஸ்காகவும் சகோதரர் ஜெய்சிங் அண்ணனுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். இதை நல்ல விதமாக நடக்கத்தக்கதாக தேவன் நமக்கு நடத்தி வருகிறார். அதற்காக நமக்கு நன்றி. அதே விதமாக சகோதரி உமாக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். அருமையான ஜெபம் செய்தார். ஜெபம் செய்வோம். என் அன்பின் தேவனே, என்னுடைய நாவை தொட்டருளும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கெஞ்சி ஏற்கும் பிதாவே, ஆமென். மீண்டுமாக இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையிலே தேவனை குறித்து சிந்தனை செய்யவும், வேத புத்தகத்தை ஆராயவும், பாட்டுகளை பாடத்தக்கதாக அநேக சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது நாம் தேவனை துதிக்கத்தக்கதாக ஒரு நல்ல சந்தர்ப்பத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அமெரிக்காவிலே ஒரு ஆய்வு ஒன்று நடைபெற்றது. இந்த ஆய்விலே 100 மக்களாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஆய்வு செய்யப்பட்டது. இந்த ஆய்வு என்ன என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னா, வேதாகமத்தை வாசிப்பது எத்தனை பேர், ஒரு 100 பேர் எடுத்து அவர்களை ஆய்வு செய்த போது சுமார் 65% வேதத்தை வாசிக்காதவர்கள் அங்கே காணப்பட்டார்கள். இன்னுமாக வேறொரு 100 சகோதர சகோதரிகளை எடுத்து அவர்களை ஆய்வு செய்த போது எத்தனை சதவீதம் ஜெபம் செய்வார்கள், எத்தனை பேர் ஜெபம் செய்வதில்லை என்று சொல்லி பார்த்தபோது 56% மக்கள் நாங்கள் ஜெபம் செய்வதில்லை என்று அங்கே கூற நான் வாசித்தேன். இன்னும் 100 பேர் எடுத்து அவர்களை ஆய்வு செய்த போது அதிலே 20% ஆண்களும் பெண்களும் கடவுள் இல்லை என்று சொல்லத்தக்கதாக அங்கே வாசித்தேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஏன் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் என்று சொல்லி அங்கே மீண்டுமாக ஒரு ஆராய்ச்சி செய்த போது அங்கே 15% மக்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னா, எங்களுக்கு 24 மணி நேரம் போதாது, எனக்கு நேரம் இல்லை, வேதம் வாசிக்கவும் ஜெபம் செய்யவும் கடவுளை பற்றி சிந்திக்கவும் எனக்கு நேரம் இல்லை என்று அங்கே கூறுகிறார்கள். இன்னொரு 15% என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னா, எனக்கு எல்லாம் தெரியும், தேவனை பற்றி எனக்கு தெரியும், அதனால நான் படிக்கிறது இல்லை என்று சொல்லி சொன்னார்கள். இன்னும் 70% என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், எனக்கு ஜெபம் பண்ணவும், கடவுளை பற்றி நினைக்கவும், கடவுளை பற்றி சிந்திக்கவும் யோசிக்கவும் நான் மறந்து போனவனாக காணப்படுகிறேன். 70% கடவுளை மறந்தவர்களாக இங்கு காணப்படுகிறார்கள் என்று வாசித்த போது மிகுந்த துக்கமானேன். நானும் அதுல ஒரு மனுஷனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தரை மறந்தவனாக இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மறதி மறதி என்று சொன்னால் 60 வயதுக்கு மேலாக, 70 வயதுன்னு சொல்லலாம், 60 வயதுன்னு சொல்லலாம், என்னுடைய கண்ணாடியை எங்கே வைத்தேன் என்று நாம் தேடுவது உண்டு. கார் பார்க் பண்ண இடம் எந்த இடம் என்று சொல்லி மறந்து போகிறது உண்டு. சுமார் ஆண்கள் அதிகமாக மறதி சக்தி உடையவர்களாக காணப்படுகிறார்கள் என்று வாசித்தேன். 48,000 பேரை ஆய்வு செய்ததில் ஆணும் பெண்ணுமாக இருந்த அந்த இடத்திலே அதிகமாக ஆண்கள் மறதி உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தரை மறந்து போகிறோமா? என்னுடைய அமெரிக்கா பயணம், இந்தியாவிலிருந்து அமெரிக்கா வந்தபோது அது சுமார் ஒரு 25 வருடத்துக்கு முன்னாக நேர்ந்த ஒரு சம்பவம். இந்தியாவிலே இடதுபுறமாக நாம் வாகனங்களை ஓட்டிச் செல்வோம். இங்கே வந்தபோது வலதுபுறமாக செல்ல வேண்டும்.
நான் ஒரு முறை மறந்தவனாக இடதுபுறம் நான் சென்று கொண்டிருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டது. எதிர்த்தாப்புல வந்த எல்லா வண்டிகளும் அங்கே நிறுத்தப்பட்டது. எனக்கு பிரியமான பிள்ளைகளே, நான் அங்க மறந்தவனாக காணப்பட்டேன். எப்படி இந்த உலகத்துல வாழணும் என்று சொல்லி மறந்தவனாக அங்கே காணப்பட்டேன். கர்த்தரை எப்போதாவது மறந்திருக்கிறோமா? என்னுடைய அருமையான அத்தை, என்னுடைய மாமியார்னு சொல்லலாம். அவர்களை கடைசி காலத்திலே அவர்களோடு இருக்கும்படியான ஒரு சூழ்நிலை எனக்கு நேரிட்டது. அவருடைய கடைசி 2 நாட்கள் அவரோடு கூட இருக்கத்தக்கதாக எனக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அது நல்ல ஒரு சூழ்நிலையாக காணப்பட்டது. அப்போ அவர்கள் என்னை எப்பொழுதுமே கென்னடி மருமகனே என்று சொல்லி கூறுவார்கள். அப்பொழுது நானும் அங்கே சென்று அத்தை என்னை யாருன்னு தெரியுதா என்று கேட்டபோது சிரித்துக்கொண்டே, உங்களை எனக்கு நன்றாக தெரியும், ரொம்ப அருமையாக தெரியும், நீங்க கென்னடி மாப்பிள்ள என்று சொல்லி என்னுடைய மனைவி பேரை சொல்லாதபடி அவர்களுக்கு வேறு ஒரு மகளுடைய பெயரை சொல்லி இன்னாருடைய கணவர் என்று அங்கே கூறினார். மறதி. கடைசி காலத்திலே நாம் மறக்கிறவர்களாக காணப்படுகிறோம். இது பொதுவாக ஆல்சைமர்ஸ் டிசீஸ் என்று சொல்லுவார்கள். நம்முடைய மூளை பகுதியிலே அங்குள்ள செல்கள் செயலிழந்து, நரம்புகள் செயலிழந்து ஞாபக மறதி உண்டாகிறது. இதை டிமென்ஷியா என்று ஆங்கிலத்திலே கூறுவார்கள். வயதான காலத்திலே ஞாபக மறதி உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதிலே மூளை சுருங்கி நரம்புகள் அங்கே செத்து இருப்பதை பார்க்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் கர்த்தரை மறப்போமா? கர்த்தரை மறவாதே. நமக்கு மிக எச்சரிக்கையாக நமக்கு கூறப்படும் ஒரு தூது என்னவென்று சொன்னா, உபாகம புஸ்தகம் எடுத்தவங்க வாசிக்கலாம். உபாகம புஸ்தகத்திலே 8வது அதிகாரம், உபாகம புஸ்தகத்திலே 8வது அதிகாரம் 11வது வசனம் எடுத்தவங்க வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. உங்களுக்கு எனக்கும் ஒரு அருமையான எச்சரிப்பின் தூது தேவன் நமக்கு கொடுத்து வருகிறார். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடி. எப்போவாவது நாம் கர்த்தரை மறந்திருக்கிறோமா? எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, எப்பொழுதும் நாம் கர்த்தரை நினைத்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அப்படி நாம் கர்த்தரை மறந்தவர்களாக நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னா தேவன் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். சங்கீத புஸ்தகத்திலே 50வது அதிகாரம் எடுத்தவங்க வாசிக்கலாம். 50வது அதிகாரம் 22வது வசனம். சங்கீதம் 50:22. கர்த்தரை நான் மறந்தேன் என்று சொன்னா நமக்கு என்ன நேரிடுகிறது என்று அங்கே கூறப்படுகிறது. தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. ஆமென். தேவனை மறப்போம் என்று சொன்னா நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. உங்களுக்கு எனக்கும் வரும் இந்த எச்சரிப்பின் தூது என்ன? கர்த்தரை நான் மறந்தேன் என்று சொன்னா ஒருவரும் என்னை விடுவிப்பான் இல்லை இந்த உலகத்துல. இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். சங்கீதம் 9வது அதிகாரம் 17வது வசனம். சங்கீதம் 9:17 எடுத்தவங்க வாசிங்க. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். பாருங்க, கர்த்தரை நாம் மறந்தோம் என்று சொன்னா நாம் எங்க தள்ளப்படுகிறோம்? நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு உருவாகிறது. கர்த்தரை நாம் மறப்போமா? கர்த்தரை மறப்போம் என்று சொன்னா நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்க முடியாது என்று நமக்கு வேதாகம் திட்டவட்டமாக நமக்கு
சொல்லுகிறது. இஸ்ரேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு வந்தபோது அவர்கள் தேவனை மறந்தவர்களாக அங்கே காணப்பட்டார்கள். உபாகம புஸ்தகத்திலே 8வது அதிகாரத்திலே 15வது வசனத்தை எடுத்து வாசிப்போம் என்று சொன்னா, உபாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் 15வது வசனம். உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருள். வாசிங்க. உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொல்லுவாய் சர்ப்பங்களுக்கு தேள்களும் தண்ணீரில்லாத வறட்சியுமுள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும். போதும். அடுத்த தேவன் போதும். தேவன் அதாவது கர்த்தர் என்ன இது கூறுகிறார் என்று சொன்னா, உன்னை கடந்த நாட்களில் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொல்லிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியான இடத்துல இருந்து உன்னை நான் மீட்டு கொண்டு வந்தேன். ஆனா நீ என்ன செய்து விட்டாய்? என்னை மறந்து விட்டாய். கர்த்தரை மறந்தவர்களாக அங்கே காணப்படுகிறோம். சர்ப்பங்களும் என்று சொன்ன மாத்திரத்திலே எனக்கு ஒரு உண்மையான சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. என்னுடைய அது ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கையிலே அது ஒரு சாட்சியாக என்னால் கூற முடியும். சுமார் 1989வது ஆண்டு 1989வது ஆண்டு நான் மதுரையிலே வசித்த போது என்னுடைய மனைவியானவள் 8 மாத கர்ப்பிணியாக வாழ்ந்து வந்தோம். நான் எப்பொழுதும் என்னுடைய மனைவியை சொல்லுவது, நீ எங்கு சென்றாலும் என்னிடம் சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கே நான் அவளுக்கு ஆலோசனை கூறியிருந்தேன். அதே விதமாக அவள் எங்கு சென்றாலும் என்னிடம் சொல்லிவிட்டு தான் போவாள். அப்பொழுது ஒரு நாள் சாயங்கால வேளையிலே ஒரு 6 மணி இருக்கும், போதகர் ரத்னசிங் எங்க வீட்டுக்கு வந்தார். போதகர் ரத்னசிங் அவர்கள் ஜெபம் பண்ணுவதற்காக எங்க வீட்டுக்கு வந்தபோது நானும் போதகரும் என்னுடைய பெற்றோரும் அங்கே என்னுடைய மனைவி எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய மனைவி என்னுடைய காதில வந்து எனக்கு கழிப்பறை செல்ல வேண்டும் என்று சொல்லி என்னுடைய காதில சொல்லிவிட்டு சென்றாள். என்னுடைய ஞாபகம் சிறிது நேரம் அங்கே காணப்பட்டது. அப்பொழுது ஜெபம் அங்கே நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். ஜெபம் முடிய போற சூழ்நிலையிலே என்னிடம் என்னுடைய மனைவி வந்து கழிப்பறையிலே பாம்பு இருக்கிறது என்று சொல்லி சொன்னார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, 8 மாத கர்ப்பிணி அங்கே கழிப்பறைக்கு சென்ற போது உங்களுக்கு தெரியும், இந்தியன் கழிப்பறை தாழ்மையாக இருக்கும். அங்கே ஒரு சிங்க், அதாவது தண்ணி முகம் கழுவதற்கு ஒரு சிங்க் ஒன்று அங்கே இருந்தது. ஒரு பெரிய பாம்பு என்ன செய்தது, அந்த சிங்க் ஓட்ட வழியாக துளை வழியாக அங்கே உள்ளே வந்து அங்கே சுருண்டு இருந்தது. என்னுடைய மனைவி அங்கே போய் விளக்கை ஆன் பண்ணிவிட்டு அங்கே அமர்ந்த போது அவளுடைய தலை கருப்பாக இருந்ததினால் அந்த பாம்பு என்ன செய்தது, ஒரே தவ்வி என்னுடைய மனைவியின் தலைக்கு அங்கே வந்து இறங்கியது. அவள் அந்த பாம்பை சர்ப்பத்தை தள்ளிவிட்டு ஒரு சத்தமும் போடவில்லை, ஒரு கூச்சலும் இல்லை, அங்கே வந்து மெதுவாக என் இடத்துல சொன்னார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நானும் போதகர் ரத்னசிங்கும் அந்த பாம்பை அகற்றினோம். எனக்கு பிரியமான பிள்ளைகளே, ஒரு காரியமும் அங்கே நேரிடவில்லை. அங்கே சர்ப்பம் இருந்த போதும் தேவன் எங்களை கைவிடுவதில்லை. கர்த்தரை நான் எப்படி மறப்பேன்? கர்த்தருடைய வழி நடத்துதலை நான் எவ்வாறு மறக்க முடியும்? இன்றைக்கு என்னுடைய மகன், அவனுக்கு 2 குழந்தைகள் எனக்கு பேர பிள்ளைகளாக அங்கே இருக்கிறார்கள். தேவனுக்கு சோஸ்திரம். சர்ப்பங்களும் கொல்லிவாய் சர்ப்பங்களும் இருக்கும் சூழ்நிலையான ஒரு இடத்திலிருந்து தேவன் என்னை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். அதே விதமாக தேள்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே, நான் சிறு பையனாக இருக்கும்போது என்னுடைய சகோதரன், இளைய சகோதரனை
தேள் கடித்தது ஒரு நாள். அவன் பட்ட துன்பம், அவன் பட்ட ஒரு பெரிய சத்தம், ரொம்ப பொறுக்க முடியாத ஒரு சத்தம் அங்கே காணப்பட்டது. அப்பொழுது நான் யோசித்தேன், அந்த தேள் ஏன் என்னையை கடித்திருக்க கூடாது, என் தம்பியை ஏனாத்துக்கு அதை செஞ்சிருக்கணும் என்று சொல்லி அங்கே ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னா, என்னை சர்ப்பத்திலிருந்தும் தேள்களிலிருந்தும் காப்பாற்றிய தேவன், கர்த்தரை நான் எப்போது எப்படி நான் மறப்பேன்? அதே விதமாக மதுரை என்று எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், அங்கே வறட்சியான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய மே மாதம், சொல்லப்போனா அதிக வெப்பம் அங்கே காணப்படும். பயங்கரமான வறட்சி அங்கே ஏற்படும். எனக்கு நல்ல நினைவு இருக்கிறது. என்னுடைய கால் அணி ரப்பர் செருப்பு அங்கே போட்டுக்கொண்டு, அதுல பாதி கால் கீழே தரையிலே படத்தக்கதாக அந்த செருப்பு இருக்கும். அதை மாட்டிக்கொண்டு நான் மத்தியானம் வேகமாக வெயில்ல போகும்போது ஒரு ரோடை கிராஸ் பண்ண வேண்டும். அப்போ கிராஸ் பண்ணும்போது அங்கே தார் இளகி அங்கே காணப்பட்டது. பயங்கர சூடாக அங்கே இருந்தது. என்னுடைய கால் அந்த இடத்துல பட்ட மாத்திரத்திலே அந்த செருப்பானது அந்த தார்லே ஒட்டி கொண்டது. மீண்டுமாக என்னுடைய கால் வெப்பம் தாங்க முடியாமல் அங்கிருந்து குதித்து ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கே எனக்கு ஏற்பட்டது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னா, தேவன் என்னை அந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றி என்னை கொண்டு வந்தார். கர்த்தரை நான் இப்போது எவ்வாறு மறக்க முடியும்? ஆனாலும் கூட இவ்வளவு காரியம் நடந்தாலும் நான் என்ன செய்கிறேன்? கர்த்தரை மறக்கிறவனாக காணப்படுகிறேன். ஏன் கர்த்தரை நான் மறக்கிறேன் என்று சொன்னா, 5 காரியங்கள் நாம் சூழ்நிலை போது நாம் தேவனை மறந்தவர்களாக காணப்படுகிறோம். 5 காரியத்திலே நாம் தேவனை மறக்கிறவர்களாக காணப்படுகிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, முதலாவது என்ன கூறுகிறது? உபாகம புஸ்தகத்திலே 8வது அதிகாரம் 12வது வசனம். உபாகம புஸ்தகத்திலே 8வது அதிகாரம் நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி போதும். நீ புசித்து திருப்தியாகி. எப்போது நீ கர்த்தரை மறக்கிறாய் என்று சொன்னா, நீ புசித்து திருப்தியாக இருக்கும்போது தேவனை மறக்கிறாய். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, 6 நாட்களும் கடினமாக வேலை செய்து 7வது நாட் ஓய்வு நாள் அன்று ஆலயத்துக்கு சென்று தேவ வசனங்களை வாசித்து மீண்டுமாக வீடு திரும்பும்போது ஒரு அருமையான ஒரு சாப்பாடு, நல்ல ஆகாரத்தை புசித்த மாத்திரத்திலே என்ன நேரிடும்? வயிறு முழுதும் சாப்பிட்ட மாத்திரத்திலே நம்ம என்ன செய்யறோம்? உடனே படுக்கிறதுக்கு அங்கே இடத்தை தேடுகிறோம். நீ புசித்து திருப்தி ஆகும் போது நீ யாரை மறந்துடுற? கர்த்தரை மறந்து விடுகிறாய். அதனாலதான் கன்ஃபியூஷனிசம் என்று சொல்லி ஜப்பான் நாட்டு மக்கள், சீனா நாட்டு மக்களும் இந்த கன்ஃபியூஷனிஸ்ட் தியரி என்று சொல்லி அங்கே ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார்கள். 80% ஆகாரத்தை உண்ணுவது, அல்லது 3:3:3 3 முறை சாப்பிட வேண்டும், 3 லிட்டர் தண்ணி குடிக்க வேண்டும், 3 மணி நேரம் சுமார் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அங்கே வைத்திருக்கிறார்கள். இதை நாம் கடைபிடித்தோம் என்று சொன்னா, நீ புசித்து திருப்தி ஆகும் போது கர்த்தரை மறந்து போகும் ஒரு சூழ்நிலை ஏற்படாது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நாம் எப்பொழுது மறக்கிறோம் என்று சொன்னா, நீ புசித்து திருப்தி ஆகும் போது நீ யாரை மறந்துடுற? கர்த்தரை மறந்து விடுகிறாய். 2வது காரியத்துல பார்ப்போம் என்று சொன்னா, நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போது நல்ல பாதுகாப்பு, நல்ல பராமரிப்பு வந்த மாத்திரத்துல நீ யாரை மறந்துடுற? கர்த்தரை மறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்படுகிறது. நாம் முதலாவது புசித்து திருப்தி ஆகும் போது தேவனை மறந்து போகிறோம். யோவேல் புஸ்தகத்திலே
2வது அதிகாரம் 26வது வசனம். யோவேல் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 26வது வசனம். எடுத்தவங்க வாசிங்க. 26. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு வாசிங்கம்மா. வாசிங்க வாசிங்க. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பாருங்க, அதாவது நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடையும் போது உங்களை அதிசயமாய் நடத்திய உங்கள் தேவனாகிய கர்த்தரை என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. அவர்களை துதிக்க வேண்டும். அவருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என்று வேதாகமம் நமக்கு கூறுகிறது. நீங்களும் நானும் திருப்தியாகி புசித்து தேவனை மறந்தவர்களாக காணப்படுகிறோம். ஆனா வேதாகமம் என்ன சொல்லுது? நீ புசித்து திருப்தியாகும் போது உன்னுடைய தேவனாகிய கர்த்தரை என்ன செய்ய? துதித்து அவருடைய நாமத்தை துதித்து போற்று என்று சொல்லி வேதாகம் நமக்கு கூறுகிறது. 2வதாக, நல்ல வீடுகளை கட்டும் போது அங்கே குடியிருந்து பாதுகாப்பாக இருக்கும்போது நாம் என்ன செய்யறோம்? தேவனை மறந்து போறவர்களாக காணப்படுகிறோம். ஒரு அருமையான வீடை கட்டி நான் எல்லாத்தையும் என் வாழ்க்கையில நிறைவேற்றி விட்டேன், எனக்கு எல்லாமே போதும் என்று சொல்லி அங்கே திருப்தி அடையும் போது தேவனை நாம் மறந்தவர்களாக காணப்படுகிறோம். நீதிமொழிகள் புஸ்தகத்துல நம்ம எப்படிப்பட்ட வீடை கட்ட வேண்டும்? நீதிமொழிகள் புஸ்தகத்துல 24வது அதிகாரம் 3வது வசனம். நீதிமொழிகள் 24:3. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். பாருங்க, உன்னுடைய வீடு ஞானத்தினாலே கட்டப்பட வேண்டும். நாம என்ன செய்யறோம்? உலகப்பிரகமான வீடுகளை கட்டி நாம் வசித்து அதிலே உல்லாசமாக இருக்கும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது கர்த்தரை நாம் மறந்து போகிறோம். ஆனா நம்மளுடைய வீடானது எப்படி கட்டப்பட வேண்டும்? ஞானத்தினாலே கட்டப்பட வேண்டும். உதாரணமாக போதகர் டேனியல் தாமஸ் அவர்கள் மதுரையில இருந்தபோது அவர்களிடத்துல ஒரு சூழ்நிலை அவரிடத்துல கேட்கும்போது, போதகரே, நீங்க ரிட்டையர்ட் ஆக போறீங்க, உங்களுக்கு வீடு எதுவும் கட்டலையா என்று சொல்லி கேட்டபோது அவர் சொன்ன வார்த்தை இன்னும் என்னுடைய காதுல இருக்கிறது. நான் கைகளினால் கட்டாத ஒரு வீட்டிற்கு போக போகிறேன். அவர் சொன்ன வார்த்தை, உங்களுடைய கரங்களினால் கட்டப்படாத வீட்டுக்கு நான் போக ஆயத்தமாக இருக்கிறேன். நீங்களும் நானும் வீடை கட்டி அதை எவ்வாறு நாம் கட்டி உல்லாசமாக இருக்கிறோம். ஆனால் உன் வீடானது ஞானத்தினாலே கட்டப்பட வேண்டும். எனக்கு பிரியமான பிள்ளைகளே, தேவன் கர்த்தரை மறக்க வேண்டாம், கர்த்தரை மறக்காமல் இருக்கத்தக்கதாக இருக்கும் என்று சொன்னா, நாம் எவ்வளவு பெரிய வீடுகளை கட்டினாலும் கர்த்தரை மறக்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு வேதாகமும் கூறப்படுகிறது. 3வது காரியமாக உபாகம புஸ்தகத்துல 8வது அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கும் போது நீ யார மறந்துடுற? கர்த்தராகிய தேவனை நீ மறந்தவனாக காணப்படுகிற. ஆடு மாடு வெள்ளி பொண்ணு எல்லாம் வந்த மாத்திரத்துல நீ யார மறந்துடுற? கர்த்தரை மறந்தவனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவர் அமெரிக்கா வந்தார் என்று சொல்லி எனக்கு நன்றாக தெரியும். ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் அவரை பார்த்தபோது, இந்தியாவில இருந்த போது எப்படி இருந்தார், இங்க வந்த பிறகு 10 விரல்களிலும் 10 மோதிரம் போட்டிருந்தார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, உன்னுடைய ஆடும் உன்னுடைய மாடு எல்லாம் உனக்கு ஜாஸ்தியானாலும், உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி இருந்தாலும் தேவனை நீ மறவாதே, கர்த்தரை மறவாதே. ஆனா இந்த காரியங்கள்லாம் நமக்கு வந்த மாத்திரத்துல நம்ம யார மறந்துடுறோம்? கர்த்தரை மறந்தவர்களாக காணப்படுகிறோம். முதலாவது, நீ புசித்து குடித்து வெறித்து இருக்கும்போது நீ கர்த்தரை மறந்து விடுகிறாய். நல்ல வீடுகளை கட்டி நீ உயர்வான நிலத்துக்கு வந்த மாத்திரத்திலே கர்த்தரை மறந்தவனாக காணப்படுகிறாய்.
உன் ஆடுகளும் உன் மாடுகளும் உன்னுடைய வெள்ளியும் பொன்னும் பெருகின போது கர்த்தரை மறந்தவனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இந்த காரியங்கள்லாம் வந்த மாத்திரத்திலே உங்களுக்கும் எனக்கும் வரக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா 14வது வசனத்துல இருக்கு பாருங்க. உபாகமம் 8:14. உன் இருதயம் மேட்டுமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும். போதும், அடுத்தது வாசிப்போம். இந்த காரியங்கள்லாம் உனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னு உன்னுடைய இருதயம் என்ன ஆகிறது? பெருமை உண்டாகிறது, மேட்டிமை அடைகிறது. பெருமை வந்த மாத்திரத்திலே நீ என்ன நினைக்கிறா? நான் படித்தவன், நான் அதிகமாக படித்தவன், எனக்கு எல்லாம் தெரியும், அதிக பொருள் செல்வங்கள் எனக்கு இருக்கு, யாருடைய தயவும் எனக்கு தேவையில்லை, நல்ல ஆரோக்கியத்துடனும் வாட்ட சாட்டமாக இருக்கிறேன், எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை, ஆஸ்தியும் அந்தஸ்தும் எனக்கு இருக்கு, தேவனுடைய பயம் எனக்கு இல்லாமல் போயிற்று. எனக்கு பிரியமான பிள்ளைகளே, உன் இருதயம் மேட்டிமை பெருமை வந்த மாத்திரத்திலே நீ யாரை மறந்து விடுகிறாய்? கர்த்தரை மறந்தவனாக காணப்படுகிறாய். முதலாவது, நீ புசித்து திருப்தியாகும் போது, நல்ல வீடுகளை கட்டும் போதும், உன்னுடைய வெள்ளியும் பொன்னும் பெருகும் போதும் உன்னுடைய இருதயம் மேட்டிமடைகிறது, உன்னுடைய இருதயம் பெருமைக்குள்ளாகிறது. அப்பொழுது நீ என்ன செய்கிறாய்? கர்த்தரை நீ மறந்தவனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கர்த்தரை மறந்திருக்கிறோமா? நம்மை வழி நடத்தின கர்த்தரை நாம் எப்போவாது மறந்திருக்கிறோமா? 1 தீமோத்தேயு புஸ்தகத்துல பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்கிறார்னு பாருங்க. 1 தீமோத்தேயு புஸ்தகத்துல 6வது அதிகாரம் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் இல்ல ஆமா 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17வது வசனம். 1 தீமோத்தேயு 6:17. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனை உள்ளவர்களாய் இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நான் அனுபவித்திருக்க சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாக கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேலே நம்பிக்கையை வைக்கவும். பாருங்க, அதாவது நாம் ஐஸ்வர்யத்தை நம்பாமல் தேவன் மேலே உள்ள நம்பிக்கை அங்கே இருக்க வேண்டும். நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய சிந்தை, நம்மளுடைய பழக்கங்கள் எல்லாமே நம்முடைய செல்வத்திலேயே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை மறக்கக்கூடிய 4 காரியங்களை பார்த்தோம். 5வது காரியமும் ஒண்ணு உண்டு. எரேமியா புஸ்தகம் எடுப்போம் என்று சொன்னால் 17வது அதிகாரம் 5வது வசனம். எரேமியா புஸ்தகத்திலே 17வது அதிகாரம் 5வது. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, அதாவது கடைசியான 5வது காரியம் என்ன சொன்னா, நாம யார நம்புறோம்? கர்த்தரை நம்பாமல் மனுஷன் மேல் நம்பிக்கையாயிருக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் நானும் கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, கணவன் மனைவியை நம்பி வாழ்வது, மனைவி முற்றுமாக கணவனை நம்பி வாழுவது, கணவனும் மனைவியும் பிள்ளைகளை நம்பி வாழக்கூடிய வாழ்க்கையாக இந்த உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு நன்றாக தெரியும், ஒரு போதகர் என்ன சொல்லுகிறார், என்னிடத்தில் வந்து ஜெபம் பண்ணுங்கள், அது உங்களுக்கு நன்மையாக அது நடைபெறும் என்று சொல்லுகிறார். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அந்த போதகர்கிட்ட போனா அந்த காரியம் நடந்துரும், அவர் எனக்கு ஜெபம் பண்ணா இந்த காரியம் நடந்துரும். எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, நம்மளுடைய நம்பிக்கையில தான் அது காரியம் நடக்குதே தவிர அடுத்தவங்களுடைய நம்பிக்கையில அது ஒரு காரணம் அது நடக்காது. அதனால தேவன் என்னன்னு சொல்லுகிறார், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்படவான். பாருங்க, கர்த்தரை நம்பாம நாம் என்ன செய்யறோம்? உலகத்தார நம்பி கர்த்தரை மறந்தவர்களாக காணப்படுகிறோம். கர்த்தரை நம்புறதை காட்டிலும் கர்த்தரை மறந்து
மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மனுஷனை நோக்கி நாம் செல்லுகிறோம். எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே, யார் மேல நாம நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? பிள்ளைகள் மேலும் உலகத்து மக்கள் மேலும் நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். ஆனா கர்த்தரை மறந்து போற ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்படுகிறது. ஏசாயா புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 22வது வசனம். ஏசாயா புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 22வது வசனம். நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷன் நம்புவதை விட்டு விடுங்கள். எண்ணப்படுவதற்கு பாருங்க, அவன் எம்மாத்திரம். ஏசாயா என்ன சொல்றாப்புல, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்ப வேண்டாம், ஆனா தேவனை நம்புவோம். அப்படி தேவனை நம்பினோம் என்று சொன்னா கர்த்தரை நாம் மறக்க மாட்டோம். முதலாவது, நாம் எப்போ கர்த்தரை மறந்து விடுகிறோம்? நீ புசித்து திருப்தியாகி எல்லாம் நிறைவாக இருக்கும்போது கர்த்தரை மறந்து விடுகிறாய். வீடுகளை கட்டி உன்னுடைய வசதியான வாழ்க்கை வாழும்போது நீ கர்த்தரை மறந்து விடுகிறாய். உனக்கு செல்வம் பெருகும் போது, பொன்னும் வெள்ளியும் இருக்கும்போது நீ கர்த்தரை மறந்து விடுகிறாய். உன் இருதயம் மேட்டிமை அடையும் போது நீ கர்த்தரை மறந்து விடுகிறாய். நீ மனுஷனை நம்புனதுனால நீ கர்த்தரை மறந்து விடுகிறாய். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தரை மறவாமல் இந்த உலகத்துல வாழ்வோம் என்று சொன்னா நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். கர்த்தரை நாம் நம்பி அவரோடு இருப்போம் என்று சொன்னா நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். எரேமியா புஸ்தகத்துல 9வது அதிகாரத்துல, எரேமியா புஸ்தகத்துல 17வது அதிகாரத்துல 7வது வசனம். எரேமியா 17:7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் அடுத்த வசனத்தை வாசிங்க. அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதற்கும் உஷ்ண மகிரத்தை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதற்கும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். பாருங்க, எப்பயுமே போதும், எப்பயுமே கனி கொடுக்கும் மரத்தை போல அவன் காணப்படுவான். நீ கர்த்தரை மறவாமல் இருப்போம் என்று சொன்னா நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் தேவன் நமக்கு கொடுக்கிறார். நம்மை தண்ணீர்கள் அண்டையிலே நடப்பட்ட ஒரு மரமாக அங்கே நம்மை உருவாக்குகிறார். எப்பொழுதும் கனி கொடுக்கும் ஒரு மரமாகவே நம்மை வழிநடத்தி வருகிறார். நீங்களும் நானும் தேவனுக்கு எப்பயுமே கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னா கர்த்தரை நாம் மறக்காமல் இருப்போம். கர்த்தரை மறவாதே. எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் கர்த்தரை மறக்காமல் இருப்பதுதான் அதுக்கு ஒரு மேட்டிமையான ஒரு காரியம். நல்ல காலத்திலும் சரி, கெட்ட தீங்கான காலத்திலும் சரி, கர்த்தரை மறக்காமல் இருப்போம் என்று சொன்னா உண்மையிலே நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த பரம கானானிலே நாம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு தேவன் நமக்கு கொடுப்பாராக. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புக்காக நாம் காத்திருப்போம். தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.